ராஜஸ்தானில் தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வந்த பெண் ஒருவர் தற்போது அம்மாநில சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்று துணை ஆட்சியராக பொறுப்பேற்க உள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரைச் சேர்ந்தவர் ஆஷா கந்தரா. இவர் ஜோத்பூர் மாநகராட்சியில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வருகிறார். இவருக்கு கடந்த 1997ஆம் ஆண்டு திருமணம் முடிந்து 2 குழந்தைகளுக்கு தாயான நிலையில் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு தனது கணவரிடமிருந்து தனியாக பிரிந்தார் ஆஷா. அதனைத் தொடர்ந்து கடுமையான சூழல்களுக்கு இடையே பட்டப்படிப்பை முடித்தவர் ராஜஸ்தான் மாநில சிவில் சர்வீஸ் தேர்வு எனப்படும் RAS தேர்வுக்கு தயாராகி வந்தார். கடந்த 2018ஆம் ஆண்டு நடந்த ராஜஸ்தான் சிவில் சர்வீஸ் தேர்வை எழுதினார். ஆனால் அதனைத் தொடர்ந்து வந்த கொரோனா அலைகள் காரணமாக ஆஷா எழுதிய RAS தேர்வின் முடிவுகள் அறிவிக்கப்படாமல் இருந்தது. இதனையடுத்து தனது குடும்பத்தின் நிலையை சமாளிப்பதற்காக அவர் ஜோத்பூர் மாநகராட்சியில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் ஆஷா 2 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய சிவில் சர்வீஸ் தேர்வு முடிவுகள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெளியானது. அந்த தேர்வில் மிக அதிகமான மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றுள்ள அவருக்கு விரைவில் துணை ஆட்சியர் பதவி வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. இந்த வெற்றி குறித்து ஆஷா கந்தாரா கூறுகையில், தேர்வில் வெற்றி பெற்றிருப்பதன் மூலம் பல ஏழை மக்களுக்கு தனது அதிகாரத்திற்கு உட்பட்ட சேவைகளை செய்ய முடியும் என்று தெரிவித்துள்ளார். கணவரால் கைவிடப்பட்டு 2 குழந்தைகளுடன் தூய்மை பணியாளராக வாழ்க்கையோடு கடும் போராட்டத்தை ஆஷா சந்தித்துள்ளார். இந்த நிலையில் ஆஷாவின் வெற்றி அவருக்கு மட்டுமின்றி பலருக்கும் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தியுள்ளது. ஒருவர் தனது லட்சியத்தில் உறுதியாக இருந்து அதற்காக கடுமையாக உழைத்தால் நிச்சயம் வெற்றி பெற முடியும் என்பதற்கு தற்போது உதாரணமாய் மாறியுள்ளார் ஆஷா.